காய்கறி பறித்து வருகிறேன். நம்ம தாய வல்லவர் இருக்கிறார். சரி, அதனால நாம இப்பொழுது இருவருக்கும் பசிக்குது. ஏதாவது காய்கறி இருக்குதானே சுத்தி பார்க்கலாம். வளர்ந்த போலாம். அண்ணா தாத்தா நீ அண்ணாங்கற உன் அண்ணாங்கற எவடா அண்ணா இது பைத்தி குடிச்சீங்க அண்ணனுக்கு அண்ணா அண்ணா விஜயதா அண்ணா சரி டேய் தம்பி அண்ணா என்ன நீ இங்கே இரு. நீ உள்வன போய் காய்கறி அண்ணா இங்க பாரு. நான் தம்பி, நான் சின்ன பையன். சரி, அதனால என்னால ஓட முடியல. நீ நல்லா ஓடி போய் தம்பிக்கு நல்லா நல்லா காய பொரிச்சிட்டு வா. நான் இங்கேயே இருக்கிறேன். அப்படியா? ஆமா. ஆகுது தம்பி. அதாவது அப்பு சட்டி குப்பு சட்டி இருவர்களா? அதாவது வனத்த அம்மா போய் நேரம் ஆகிறதட்டு வனச்சஞ்சார போறாங்க உள்வனம் சென்று காய்கறிக்கு. அப்ப இளையவன, அதாவது மூத்த இளையவன பத்திரகாளி அம்மா சின்னமா ரூம் மாதிரி எடுத்துட்டு பத்திரகாளி கோயிலுக்கு போயிடுறா. சுப்பு சட்டி இங்க ஒருத்தன இருக்கிறான். அதாவது அண்ணனே போய் தம்பியை காணும்னு சுப்பு சட்டி தூக்கிட்டு செத்து போயிடுறான். ஆமா ஆமா. அந்த சத்தியத்துல அம்மன் பத்திரகாளி ஆகி பராசக்தி வந்து உயிர் கொடுத்து, ஆனா மூவர்களா இப்ப டெல்லி அரசாங்கம் போறாங்க. அப்ப பத்திரகாளி தாயே நான் என்ன செய்வேன் அப்படி என்ன அழுவரா சித்திரவல்லி? கவலைப்படாதம்மா, கவலையே படாத. உடனே டெல்லி அரசு அவனுக்கு பிள்ளை இல்ல. அதனால ராஜா டெல்லி அரசனுக்கு தளபதிக்கு ஆள் இல்லாம யானை தும்பிக்கையில மாலை போடும். மாலையை கொடுத்து தொலைவுறாங்க. அரசு யாருக்கு? முதல் பிறந்தவன் அதாவது சாமி கோயிலுக்கு பிறந்தவன். இரண்டாவது பிறந்தவன் இந்த கல்லோட்டுக்கு பிறந்தவன். உடனே உன் தம்பி உன் மக்கா ராஜாவும் மூத்தவன் ராஜாவும் டெல்லிக்கு அரசனும், இளையவன் மந்திரியாக இருந்து நீ மகாராணியாக இரு அப்படின்னு அம்மன் பத்திரகாளி பராசக்தி வரம் கொடுக்கிறார். இத்துடன் எங்க நாடகம் விட்டது. அனைத்து பேரும் சென்று வரலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.